சாதாரண ஒரு தெருநாயா ரோட்ல சுத்தி கொண்டிருந்த இந்த நாயை பார்க்கறதுக்காக இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டுல இப்ப எங்கட நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இந்த வொர்க் ஃபார் பீஸுக்காக அமெரிக்கால இருந்து பௌத்த துறவிகள் இந்தியாவுக்கு வரார்கள். அந்த நேரத்துல கொல்கத்தா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல, கொல்கத்தா விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு தெருநாயா ரோட்ல இந்த நாய் அப்ப இருந்திருக்குது. அந்த நேரத்துல இந்த துறவிகள் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த நாயும் அவர்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. சாதாரணமா ரோட்ல போகும்போது சில தெருநாய்கள் சில பேரை பின்னாலேயே போறத நாங்க பார்த்திருப்போம். ஆனா அது ஒரு 1-2 நாட்களுக்கு போகும், ஒரு 5 நாட்களுக்கு போகும், 10-15 நாள்ல அந்த நாய் இன்னொரு இடத்துக்கு போய் அவர்களுக்கு பின்னால போறத நிப்பாட்டிடும். ஆனா இந்த அலோகான்ற நாய் எவ்வளவு நாள் அந்த பௌத்த துறவிகளை பின்தொடர்ந்து போயிருக்குன்னு சொன்னா மொத்தமா 112 நாட்கள். அவர்களுடைய பயணம் ஆரம்பிச்சு அந்த பயணம் முடிக்கும் வரைக்கும் இவர்களோடயே அந்த நாய் போயிருக்குது. அதுவும் சாதாரணமா இல்ல. அவர் நடக்கும்போது ஒரு தடவை ஒரு கார்ல மோதி விபத்துக்குள்ளாகி கொஞ்ச நாட்கள் சிகிச்சை பெற்று வந்திருக்குது. அதுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டிருக்குது. நிறைய பிரச்சனைகளை கடந்துதான் அந்த 112 நாட்களும் தொடர்ச்சியா இந்த பௌத்த துறவிகளோடையே அந்த நாய் பயணம் செஞ்சிருக்குது. கடைசியா அந்த பயணம் முடிச்சு அவர்கள் அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிக்கும் போது இந்த நாயை இந்தியாவிலேயே விட்டுட்டு போக முடியாம காசு செலவழிச்சு கிட்டத்தட்ட $14,000 செலவு பண்ணி இவரையும் முழுமையான மருத்துவ உதவிகளோட அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் நடந்த கிட்டத்தட்ட 2300 மைல்கள், 3700 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமெரிக்காவில் நடந்த அந்த வொர்க் ஃபார் பீஸ்ல இவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. இப்படி ஒரு நாய் இந்த துறவிகளோட நீண்ட தூரமா நடந்து போய் கொண்டிருக்கின்றத இந்த சோஷியல் மீடியா சென்சேஷன் மூலமா எல்லா ஆடியன்ஸுமே சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய பயணங்களை வீடியோ போட்டோ எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டுல தான் இந்த நாய் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகுது. அதுக்கு பிறகு இவருக்கு அந்த பௌத்த துறவிகள் ஒரு பெயர் வைக்கிறார்கள், அலோகா. இப்போ ஒட்டுமொத்த உலகமுமே அடுத்து இந்த பௌத்த துறவிகளினுடைய நடைப்பயணம் எந்த நாட்டுல நடக்கும், எப்ப இந்த அலோகான்ற நாயை பார்க்கலாம்ன்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வாய்ப்பு இப்ப எங்கட நாட்டுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இலங்கைக்குள்ள வொர்க் ஃபார் பீஸ் இன் த பீஸ் ஆஃப் ஐலாண்ட் என்ற பேர்ல இலங்கைக்குள்ள கிட்டத்தட்ட 6 நாட்கள் பயணமா ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்குது. ஏப்ரல் 28ஆம் தேதியோட அந்த பயணம் முடிவடையுது. சோ அந்த பயணத்துல இந்த அலோகாவை நீங்க பார்க்கணும்னு சொன்னா இலங்கைக்குள்ள அந்த பயணம் நடக்கக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம். சோ ஜோஜு பாருங்க, சாதாரணமா இந்தியால கொல்கத்தால ஒரு ரோட்ல இருந்த தெருநாயா இருந்த இவரோட வாழ்க்கை இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களுமே இன்ஸ்பைரிங்கா பார்க்குற ஒரு வாழ்க்கையா மாறி இருக்குது.